அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒரு முறை கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். इन दिनों में आए हर एक को मैं फिर से यीशु मसीह के नाम से स्वागत करता हूँ। கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हर एक को आशीष भर दीजिए। அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் வேத வசனங்களை தியானிக்கலாம். प्रिय लोगों, अभी इस समय हम परमेश्वर के वचन को हम मनन करेंगे। இன்றைக்கு ஒத்துப்போகாதவர்கள் என்கிற தலைப்பிலே நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். हम आज इस विषय में बात करेंगे, सहमत ना होना। அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தோடு ஒத்துப்போகாதவர்கள் என்கிற அர்த்தமுடைய ஒரு காரியத்தை தியானிக்க இருக்கிறோம். जैसे कि मसीह के जो भी बच्चे हैं ये दुनिया के कार्य में वो लोग सहमत नहीं होते, इस विषय में हम प्रार्थना मनन करेंगे। நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே இந்த உலகத்தோடு நாம் ஒத்துப்போக முடியாது. हम मसीह के बच्चे हैं इसलिए दुनिया की जो चाल चलन है उसमें हम सहमत नहीं होते हैं। அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். यीशु मसीह जब ये पृथ्वी में जीवन बिताए उस समय वो सिखाए हमें। இன்னும் அவருடைய சீஷர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். नहीं उनके चेले भी हमें सिखा के गए। அப்போஸ்தலர்கள் அதை சொல்லி தந்திருக்கிறார்கள். उनके 12 चेले थे वे लोग भी सिखा कर गए। அவைகளெல்லாம் நமக்கு வேத வசனங்கள் மூலமாக தரப்பட்டிருக்கிறது. वे सब हमें वचन के अनुसार लिखा गया है। நாம் இந்த உலகத்தோடு ஒத்துப்போக முடியாது. हम ये दुनियादारी से सहमत नहीं होना, ஏனென்றால் நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. क्योंकि हम ये दुनिया के लोग नहीं। அதைத்தான் நம்ம இன்னைக்கு காலையில நாம பார்த்தோம். इसी विषय में हम सुबह मनन किए थे। இன்னைக்கு காலையில நம்ம இந்த உலகத்திலே அந்நியர்களாய் இருக்கிறோம். देखिए हम ये दुनिया में अन्य लोग हैं। இன்னும் இந்த உலகத்திற்கு நாம் பரதேசிகளாய் இருக்கிறோம். ये दुनिया में हम परदेसी हैं। அதனால இந்த உலகத்தோடு நாம் ஒத்து வாழ முடியாது. इसलिए दुनिया से हम सहमत नहीं हो के जीना। இந்த उலகத்தோடு ஒத்து வாழ்வோமானால் நாம் ஆண்டவருக்கு ஒத்து வாழ முடியாது. अगर ये दुनिया की जो चाल चलन में हम सहमत होते तो हम परमेश्वर से हम नहीं जी सकते मेल मिलाप करके। பாருங்க, ரெண்டும் வேற வேற காரியங்கள். ये दोनों अलग कार्य है। ஆண்டவருக்கு ஒத்து வாழ வேண்டும் என்றால் அது பரலோகத்திற்கு அடுத்த காரியங்கள். अगर हम परमेश्वर की मर्जी पूरा करना है तो वो स्वर्ग का वो काम है। இந்த உலகத்திற்கு ஒத்து வாழ வேண்டும் என்றால் அது பரலோகத்திற்கு இல்லாத காரியங்கள். अगर ये दुनिया में जो दुनिया की रीति से हमें चलना है तो स्वर्ग राज का अलग है उससे। அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை தான் அந்த ஒத்துப்போகாத ஒரு வாழ்க்கை. वैसा ही एक जीवन है जो सहमत नहीं होना। அப்போ நம்ம இந்த பூமியிலே ஒரு ஒத்துப்போகாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். इसलिए ये पृथ्वी में हमें हर चीज में सहमत नहीं होना है। அதாவது இந்த உலகத்தோடு ஒத்துப்போகாத ஒரு வாழ்க்கை, जैसे कि दुनिया से मेल मिलाप नहीं रखना, ஒரு தனித்தன்மையான ஒரு வாழ்க்கை, अलग होकर हमें जीना, ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு வாழ்க்கை, जैसा परमेश्वर की इच्छा, பரலோக மாடல்ல ஒரு வாழ்க்கை. जैसा स्वर्ग राज में जैसा जीते हैं उस तरीके से। அதனால நம்ம இங்க வாழ முடியாதுன்னு இல்ல, ऐसा नहीं हम यहाँ नहीं जी सकते, இங்க தான் வாழணும். यहीं पर हमें जीना है தேவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படி வாழணும். जैसा परमेश्वर चाहता है। அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட इसलिए यीशु मसीह भी அவர் அங்கிருந்து இங்க வந்து वहाँ से यहाँ पर आकर இந்த உலகத்திலே வாழ்ந்து दुनिया में जीकर நல்ல போதனைகளை நமக்கு தந்து சென்றிருக்கிறார். हमें अच्छा सलाह देके गए। ஏன்னா அவர் வாழ்ந்து காட்டின இடம் இது. क्योंकि उन्होंने पृथ्वी में जीवन बिताया है। ஒத்துப்போகாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே இயேசு வாழ்ந்திருக்கிறார். जो सहमत ने किस में सहमत नहीं रखना वो यीशु मसीह ने जीकर दिखाया है। அவர் வாழ்ந்து காட்டாமல் நம்மளுக்கு போதனையை தந்திருந்தால், उन्होंने ऐसा नहीं सलाह दिया, उन्होंने पहला जिया फिर बाद में हमें सलाह देकर गए। நம்மெல்லாம் என்ன தெரியுமா சொல்லியிருப்போம்? हम क्या बोलते थे पता है? உங்களுக்கு என்ன தெரியும் ஆண்டவரே? यीशु आपको क्या पता है दुनिया में? இப்பயே நிறைய பேர் அப்படித்தான் சொல்றாங்க. अभी भी बहुत सारे लोग ये कहते हैं, ஆண்டவரே உங்களுக்கு என்ன தெரியும்? यीशु मसीह आपको क्या पता है? நீங்க அங்க இருக்கிறீங்க, आप तो ऊपर हो। அப்படி சொல்லி முடிச்சிடுறாங்க. ऐसा बोलकर खत्म कर देते हैं। அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க வந்து வாழ்ந்து காண்பித்து, इसलिए यीशु मसीह पृथ्वी में आके जीकर அந்த போதனைகளின்படி வாழ்ந்து காண்பித்து उसके अनुसार हमें जीने के लिए நமக்கு தந்திருக்கிறார். हमें सिखलाया। அதனால இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும், इसलिए पृथ्वी में हमें जीना है, ஆனா உலகத்திற்கு ஒத்தவர்களாய் வாழக்கூடாது. लेकिन ये दुनिया के तौर तरीके से नहीं। அதைத்தான் இன்றைக்கு சில காரியங்களை நாம் பார்க்க उसी के बारे में हम कुछ कार्यों को देखेंगे। முதலாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். पहला एक कार्य को हम पढ़ेंगे, உபாகம புஸ்தகம் व्यवस्था विवरण
13ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். 13वां अध्याय 7 और 8वां वचन। चाहे वे तुम्हारे निकट रहने वाले आसपास के लोगों के, चाहे पृथ्वी के एक छोर से लेकर दूसरे छोर तक दूर दूर के रहने वालों के देवता हो, तो तू उसकी न मानना और न उसकी बात सुनना और न उस पर तरस खाना और न कोमलता दिखाना और न उसको छिपा रखना। இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ये वचन क्या कहता है मैं बताना चाहता हूँ। இது ஹிந்தியில் அப்படி எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனாலும் பார்க்கலாம். ஏன்னா அந்த தமிழில் இன்னும் சில வசனங்கள் இதோட தொடர்பாக இருக்கிறது. हिंदी में जैसा लिखा है वो पूरा कंप्लीट है क्या मैं नहीं जानता हूँ, लेकिन நீங்க तमिल में முன்னாடி जैसे लिखा है। பின்னாடி உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வர்ற காரியம் புரியும். आप उसके आगे और पीछे का वचन देखेंगे तो पढ़ेंगे तो समझ में आएगा। அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ पर एक कार्य लिखा है, அதாவது உன்னை சுற்றிலும், तेरे आजू बाजू, உனக்கு சமீபமாய் இருந்தாலும் तेरे पास रहेगा तो भी, உனக்கு தூரமாய் இருந்தாலும், या तेरे से दूर रहने पर இன்னும் भी, ஒரு திசையிலிருந்து மறு திசை வரைக்கும் தேசத்தின் எல்லா எல்லைகளிலும் एक दिशा छोड़कर दूसरी दिशा या देश की पूरा कोने कोने तक भी रहेंगे तो சில ஜனங்களுக்கு, ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சில தேவர்கள் இருக்கிறார்கள். देखिए कई कई लोगों को अपना अपना भगवान है। அந்த தேவர்கள் அவர்களை அந்நிய தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो भगवान को अन्य भगवान कहा गया है। அவர்களை சேவிக்கும்படி, அதாவது அவர்களை ஆராதிக்கும்படி उसको आराधना करने के लिए உன்னை யாராவது ஏவினால், வழி நடத்தினால், अगर तुझे कोई मजबूर करे तो நீ அவனுக்கு சம்மதியாதே, तू उसका ना सुनना, நீ அவனுக்கு ஒத்து போகாத, उसका ना मानना, நீ அவனுக்கு செவி கொடுக்காத उसका ना सुनना, என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसा लिखा है। அப்ப முதலாவது தேவ பிள்ளைகளாகிய நாம் तो पहला मसीह के हम बच्चे அந்நிய தேவர்களை जो अन्य भगवान को சேவிக்க नहीं पूजना, இந்த உலகத்திலே நாம் ஒத்து போக கூடாது. इस दुनिया में हमें नहीं मानना है। அந்த விக்கிரக ஆராதனைகளுக்கு நாம் ஒத்து போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. देखिए मूर्ति पूजा करने के लिए हमें नहीं मानना है, ஏனென்றால் நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டோம். क्योंकि हमने परमेश्वर को जाना है। அவர்தான் ஜீவிக்கிறவர், वही जीवित परमेश्वर है, அவர்தான் உயிரோடு இருக்கிறவர், वही जिंदा खुदा है, அவர்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். वो अभी जी रहे हैं। அப்போ நாம் அவரை சேவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். इसलिए हमें उसको मानना है, நாம் மற்ற தேவர்களை சேவிக்க கூடாது. हम दूसरे मूर्तियों को नहीं मानना। இன்னும் இந்த விக்கிரக ஆராதனை என்று சொல்லும்போது देखिए मूर्ति पूजा कहने पर ஆண்டவருக்கு மேலாக வேற எதை வைத்திருந்தாலும், परमेश्वर के ऊपर चाहे कुछ भी रहने दो, ஒருவேளை அந்நிய தேவர்களாக இருக்கலாம், அது चाहे मूर्ति कोई भी होने दो, சிலருக்கு வேற சில காரியங்கள் ஆண்டவரோட பெருசா இருக்கும், कोई लोगों को देखिए परमेश्वर से बढ़कर कोई अपना कार्य होता है, சிலருக்கு அவங்க வேலை தான் தெய்வமா இருக்கும், कोई लोगों को अपना काम ही उसका भगवान होता है, சிலருக்கு சில பொருட்கள் தெய்வமா और இருக்கும். किसी किसी को कुछ वस्तु उनका भगवान होता है। பாருங்க, ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். परमेश्वर यही कहता है, அந்த அது அப்படி இருந்தாலே போதும், அதை நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டவருக்கு மேல ஏதாவது ஒன்றை எடுத்து ஆண்டவருடைய பிளேஸ்ல நீங்க அதை வச்சிட்டாலே போதும். देखिए परमेश्वर को जो स्थान देना है उस स्थान पे चाहे आप कोई भी किसी भी चीज को रखने पर அது விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. वो मूर्ति पूजा कहलाता है। அதற்கு தேவ பிள்ளைகள் ஒத்து போக கூடாது. उसके लिए परमेश्वर के जो भी बच्चे हैं उसे नहीं मानना है, அதற்கு இசைந்து போக கூடாது. उसे नहीं मानना, நாம் அதில் ஈடுபட முடியாது, हमें उसे मेल मिलाप नहीं रखना, நாம் அதை செய்ய முடியாது, हम नहीं कर सकते वैसा நாம் काम, அதை செய்யவும் கூடாது. हमको नहीं करना है। ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, परमेश्वर के बारे में ये कहा है, அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. एक जलने वाला परमेश्वर है, எரிச்சலுள்ள தேவன், जलने वाला, இரக்கமுள்ள தேவன் தான், वो दयालु भी है, கிருபையுள்ள ஆண்டவர் वो தான், कृपा भी करता है, அன்புள்ள ஆண்டவர் தான். वो प्यार भी रखता है। ஆனா அவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையாவது வச்சா लेकिन उनका जो स्थान है उनकी जगह अगर किसी को हम रखे तो அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எரிச்சலுள்ள தேவன். उनके बारे में ये लिखा है वो एक जलने वाला परमेश्वर है। நீங்க வேற பாவங்கள் செய்து ஆண்டவரே நான் செய்துட்டப்பா மன்னின்னு சொன்னாலும் ஆண்டவர் இறங்குவார். देखिए अगर आप कुछ गलती कर देते हो और माफी मांगते हो, परमेश्वर आपके
के लिए दया करेगा। ஆனா இந்த விக்கிரக ஆராதனைக்கு ஆண்டவர் ஒருபோதும் அனுமதி தருவதில்லை. लेकिन ये मूर्ति पूजा के लिए परमेश्वर कभी अनुमति नहीं देता है। அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதற்கு ஒத்து போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. इसलिए मसीह के बच्चे हमें कभी नहीं उस चीज पे मानना, அதிலிருந்து நாம் விலகி இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். उससे हमें अलग होके जीना है। அது சம்பந்தமான எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஈடுபடக்கூடாது. उसके संबंध कोई भी कार्य में हमें नहीं मेल मिलाप रखना, அதிலிருந்து விலகி கொள்ளுகிறவர்களாய் இருக்க उससे வேண்டும். हमें हटकर जीना है। சில இடங்களிலே மனிதர்களை ஆராதிக்கிற முறைகள் இருக்கிறது. देखिए कई जगह पे इंसान को भगवान बना देते हैं, மனிதர்களை ஆராதிக்கிற முறை, ये मनुष्यों की आराधना करना, மனுஷனை பணிந்து கொள்ளுகிறது, मनुष्य की पूजा करना, மனுஷனுடைய காலில் விழுந்து வணங்குகிறது. मनुष्य के पैर में गिरकर उनसे आशीर्वाद लेना। இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். ऐसे काम से हमें दूर रहना है, அதை தேவன் விரும்புவதில்லை. वो परमेश्वर नहीं चाहता। அப்ப பாருங்க, இதை நாம் செய்ய வேண்டும். हमें ऐसा करना है। அப்போ நம்மளை தெரியாமலேயே நாம் என்ன செய்யறோம்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை வேற எங்கேயோ கொடுக்கிறோம். देखिए हमको ही पता नहीं चलता, हम जो दर्जा में परमेश्वर को देना है हम किसी और को दे देते हैं। இதற்கு தேவ பிள்ளைகள் ஒத்து போக கூடாது. ऐसे कामों से परमेश्वर के बच्चे दूर रहना है, ना मानना है। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहाँ पर लिखा है ரகசியமாய் உன்னை ஏவுவார்கள். रहस्य की तरीके से तुझे वो लोग उत्साहेंगे। உங்களுக்கே தெரியாது, ரகசியமாய் ஏவுவார்கள். आप खुद नहीं जानते, ऐसा आपको उत्साहेंगे, எப்படியாவது கொண்டு வந்து அதுல சிக்க விட்டுருவாங்க. कैसे भी लाकर आपको फंसा देंगे। நீ சம்மதியாத, तू मत मानना, ஒத்துக்கொள்ளாத. तू मानना नहीं। பாருங்க, அந்த நாட்களிலே देखिए उन दिनों में ராஜா நிறுத்தினதான அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். जो राजा ने खड़ा किया इतना मूर्ति को, उसे हमें दंडवत करना ये कहा था। அப்படி வணங்காவிட்டால் கடுமையான அக்கினி சூளையிலே போடப்படுகிற ஒரு தண்டனை கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். अगर उसको दंडवत नहीं करेंगे तो आग की जो पट्टी है उसमें फेंक देंगे, ऐसा सजा था। அங்கேயும் 3 வாலிபர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் நின்றார்கள். वहाँ पर भी 3 जवान परमेश्वर की गवाही बनकर खड़े हुए। அவங்க சொல்றாங்க பாருங்க, उनका देखिए क्या कहते हैं वो, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், मेरा परमेश्वर मुझे बचाने वाला है। அப்படியே அவர் தப்புவியாமற் போனாலும் अगर वो हमें नहीं बचाए तो भी நாங்க இதை செய்ய மாட்டோம். हम ये नहीं करेंगे। அதான் அவர்களுடைய அந்த ஒத்துப்போகாத தன்மை. यही है जो दुनिया का जो नहीं मानना। நீங்க பயப்பட வேண்டாம். आप लोग मत डरिए, அப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தாலும் अगर ऐसा परिस्थिति आने पर भी தைரியமா இருங்க. आप धैर्य से रहिए। அப்படியே ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர் நில்லுங்க. परमेश्वर हमें जरूर बचाएगा, ऐसा विश्वास रखिए। இல்லைன்னா இப்படி வந்துருங்க. नहीं तो इस तरफ आ जाइए। அவர் தப்புவியாமற் போனாலும் நாங்க அதுல ஈடுபட மாட்டோம். अगर मेरा परमेश्वर नहीं बचाए तो भी मैं वो नहीं करूंगा, நாங்க அதுல ஒத்து போக மாட்டோம். मैं उसे नहीं मानूंगा। அல்லேலூயா. आमेन। ஆண்டவர் அங்க வந்தாரா இல்லையா? वहाँ पर परमेश्वर आया था कि नहीं? 3 அந்த வாலிபர்களை தூக்கி அந்த ராஜா என்ன செய்தாருன்னா அந்த தீக்குள்ள போட்டுட்டார். देखिए वो तीनों जवानों को उठाकर वो आग की पट्टी में फेंक दिया। அங்கே நடந்தது என்ன? वहाँ पर क्या हुआ? தேவன் அதற்குள்ளே 4வது நபராக வந்தார். चौथा इंसान बनकर परमेश्वर वहाँ पे उनके साथ था। 4 பேர் நடக்கிறாங்க. चारों जन वो आग में चल रहे थे। இந்த தண்டனைய அந்த ராஜா கடுமையாக்கி வைத்திருந்தான். वो राजा ने ये दंडवत और उसने आग जलाई थी। அதாவது நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், आग तो जल रही थी, இவங்களை தூக்கி போடணும் அப்படின்னோடனே அதை 7 மடங்கு அதிகப்படுத்திட்டான். इनको फेंकने के लिए 7 गुना उसने आग को बढ़ा दिया था। அப்படி ஒரு கடுமையான தண்டனை ஆக்கிட்டான். वैसा एक कठिन एक सजा था। தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. उठा के अंदर फेंक दिया गया। அப்புறம் அந்த ராஜா பார்த்தா, तब वो राजा ने देखा, நம்ம 3 பேரை தானே உள்ள போட்டோம், अरे हमने तो 3 जन को फेंका, அங்க 4 பேர் உள்ள நடந்து और एक கொண்டிருக்கிறார்கள். चौथा इंसान कौन है? அந்த 4வது நபரின் சாயல் वो चौथा इंसान का जो छाया था தேவனை போல் वो இருக்கிறது. परमेश्वर के जैसा था। அந்த ராஜாவின் கண்கள் அன்றைக்கு திறந்தது. वो राजा का आग उस दिन खुला। அல்லேலூயா. आमेन। அதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, उसमें कार्य लिखा है, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. एक मुख्य विषय है। அவங்கள வெளியில கொண்டு வந்தாங்க, जैसे उनको बाहर लाए, அக்கினியின் ஸ்மெல் கூட அவங்க மேல இல்லையா. देखिए जो आग जलने का वास तक उनके ऊपर नहीं था। தீக்குள்ள நடந்து வர்றாங்க வெளியே, आग में वो चल रहे थे,
ஸ்மெல் கூட இல்ல. थोड़ा भी वो बास नहीं आया। எப்படி ஆண்டவர் காப்பாத்தி இருக்கிறார். कैसा देखिए परमेश्वर ने बचाया। அல்லேலூயா. आमेन। நம்ம கிட்ட தாங்க இருக்கு. हमारे पास है। நம்ம அதுல ஒத்து போகவே கூடாது. देखिए हमें भी ऐसा अटल रहना है, என்ன ஆனாலும் பரவாயில்லை, चाहे कुछ भी हो जाए நாங்க அது கூட ஒத்து வர मैं மாட்டோம். नहीं मानूंगा। நம்முடைய வருமானங்கள் அதற்காக போக கூடாது. चाहे मेरा पगार भी उसके लिए नहीं जाना चाहिए, 50 காசு கூட போக கூடாது. 50 पैसे भी उसके लिए खर्च नहीं करना। விக்கிரக ஆராதனைக்காக நம்முடைய பைசா 50 காசு கூட போக கூடாது. मूर्ति पूजा के लिए हमारे पैसा 50 पैसे भी नहीं जाना चाहिए। அப்படி போயாச்சுனாலே நம்ம அதுக்குள்ள போயிட்டோம்னு தான் அர்த்தம். अगर गया तो यूं समझे हमारा सब कुछ चला गया। அதுல எல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், हमें ஒத்து போக கூடாது. हमें उसमें स्थिर रहना है। நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, गरीब को आप मदद कीजिए, முடியாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. जिससे नहीं होगा उनको कीजिए, ஆனா விக்கிரக ஆராதனைக்கு 50 காசு கூட கொடுக்க கூடாது. लेकिन मूर्ति पूजा के लिए 50 पैसे भी नहीं देना। அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். उसमें हमें स्थिर बनना है। சொல்லுங்க, இப்படியே சொல்லுங்க, तुम ऐसे ही कहो நான் தர மாட்டேன்னு சொல்லுங்க. मैं नहीं दूंगा, இல்லைன்னு போய் சொல்லாதீங்க. नहीं है करके झूठ 50 मत காசு बोलिए। இல்லையா உங்கள்ட்ட? 50 पैसा क्या नहीं है? இல்லைன்னு சொல்லாதீங்க. नहीं है ऐसा मत बोलिए। நான் தர மாட்டேன், मैं नहीं दूंगा, அதுக்கு தர மாட்டேன். उसके लिए मैं नहीं दूंगा। உனக்கு சாப்பிட்றதுக்கு இல்லையா கேளு, तुझे अगर खाने के लिए कुछ नहीं तो मांग, உனக்கு ஏதாவது தேவைன்னா கேளு, तुझे कुछ चाहिए तो पूछ, இந்த வீட்டில் ஏதாவது தேவைன்னா கேளுங்க, நான் செய்கிறேன். ये घर पे अगर कुछ जरूरत है बोले मैं करूंगा। சில ஊர்கள்ல இருந்து வசூல் பண்ண வருவாங்க. देखिए कोई गांव से वसूल करने के लिए आते हैं, ஊருக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் தர்றேன். तेरे गांव के लिए अगर कुछ जरूरत है तो बोल मैं दूंगा, அந்நிய தேவர்களுக்கு செய்வதற்கு நான் தர மாட்டேன். लेकिन ये मूर्ति पूजा के लिए मैं कभी नहीं दूंगा। ஒத்து போக கூடாது. नहीं मानना चाहिए। அல்லேலூயா. आमेन। சரி, இப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். हमें इस तरह जीवन जीना चाहिए। இரண்டாவது ஒரு காரியம், दूसरा एक कार्य, தேவ பிள்ளைகளாகிய நாம் हम मसीह के बच्चे, இந்த உலகத்தினால சில பிரஷர் நமக்கு வரும். ये दुनिया की वजह से हमें कुछ दबाव आते हैं, இந்த உலகத்தினாலே சில அழுத்தங்கள் நமக்கு வரும். हमारे अंदर कुछ कुछ दबाव आते हैं, बोझ आते हैं, அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள கூடாது. उसे भी हमें नहीं मानना चाहिए। வேத வசனத்திலே அதற்கு ஒரு பகுதி ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. वचन में ऐसा लिखा है, 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. फर्स्ट राजा पुस्तक में 20वां अध्याय में 8वें वचन में ऐसा लिखा है, அங்கே சில மூப்பர்கள் அந்த ராஜாவினிடத்திலே சொல்லுகிறார்கள். वहाँ पे जो पुरनियों और राजा से कहता है, ஜனங்கள் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார்கள், और लोग भी राजा से कहते हैं, நீர் அவனுக்கு செவி கொடுக்க வேண்டாம், तू उसको मत सुनना, அவனுக்கு சம்மதிக்க வேண்டாம். तू उसकी बात को नहीं मानना। பாருங்க, இந்த ஆகாப் ராஜாவை பார்த்து அந்த பெனாயா அந்த அந்த வசன அந்த சாரி அந்த அதிகாரத்தின் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 20वां अध्याय का पहला वचन पढ़ेंगे। முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். पहला वचन, अराम के राजा ஆ. बेन्हदद ने अपनी सारी सेना इकट्ठी की और उसके साथ 32 राजा और घोड़े हाँ। और रथ थे, और उन्हें संग लेकर उसने शोमरोन पर चढ़ाई की और उसे घेर के उसकी विरुद्ध लड़ा। பாருங்க, அந்த 20வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்க கேட்டோம். 20वां अध्याय पहला वचन में इस तरह हम पढ़े सुने, அந்த சீரிய ராஜா என்ன செய்கிறான் என்றால், பெனாதாத் என்று சொல்லப்படுகிற அந்த சீரிய ராஜா, वो सीरिया का राजा बेनादाद क्या कहता है, அவன் சமரியாவை முற்றுகை போட்டான். वो समारिया को घेर लिया, அவன் தன்னுடைய யுத்த வீரர்களை எல்லாம் கொண்டு வருகிறான். अपने सैनिक को सबको लाया, கொண்டு வந்துட்டு ஒரு சூழ்நிலையில இந்த ஆகாப் ராஜா கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுப்பதற்காக அவன் வருகிறான். जो आगाब राजा था उसके पास से सब छीनने के लिए अपने सैनिक के साथ पहुंच गया, அதற்காக பிரஷர் கொடுக்கிறான், तो उसके लिए वो दबाव देता है, அழுத்தத்தை கொடுக்கிறான். दबाव करता है। அப்பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, அந்த தேவ மக்கள் சொல்லுகிறார்கள், तब वहाँ के जो लोग हैं मसीह के, वो कहते हैं, அந்த மூப்பர்கள் जो சொல்லுகிறார்கள், बड़े लोग थे, ராஜா நீ அவனுக்கு செவி கொடுக்க வேண்டாம், हे राजा तू उसकी मत सुनना, அவனுக்கு சம்மதிக்க வேண்டாம். वो जो भी कहेगा मत मानना। இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். इसमें से मैं कुछ कार्य बताना चाहता இந்த हूँ। பெனாதாத் போல ये जो बेनादाद की जैसा அநேக அவன் மூலமாக அந்த அன்னைக்கு ஆகாப்க்கு வந்ததான அந்த அழுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். जैसे आगाब राजा को जो दबाव
दबाव आया उसी तरह हमारी जिंदगी में कुछ दबाव आ सकते हैं। அதைத்தான் நான் இப்படி சொல்கிறேன், உலகத்தின் அழுத்தங்கள். इसके लिए मैं इस तरह कहता हूँ जो दुनिया की दबाव है। உலகத்துல இருந்து நிறைய பிரஷர் நமக்கு வரும். देखिए दुनिया में हमें बहुत सारे ऐसा बोझ और दबाव आते அதை हैं। செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்க, நிறைய பிரஷர் வரும். ये करो वो करो, ऐसा रहो वैसा रहो, ऐसा बहुत सारे दबाव हमारे ऊपर आता है। நம்ம எல்லாத்துக்கும் ஒத்து போக முடியாது. हम सब में नहीं, सबको नहीं मानना चाहिए। உலகத்தின் பிரஷர்களுக்கெல்லாம் நம்ம ஒத்து போக முடியாது. दुनिया का हर एक बोझ को हमें नहीं मानना है, அப்படி நம்ம செய்கிறவர்களா இருக்க முடியாது. वैसा हमें नहीं करना चाहिए। அப்படி செஞ்சோம்னா இந்த உலகத்தோடு ஒத்து போகிறன்னு தான் அர்த்தம். अगर हम ऐसा कर दिए तो फिर हम भी दुनिया के साथ मिल गए। அது பல விதங்கள்ல நமக்கு வரும். वो कई प्रकार से हमें आता है। நம்ம சொல்லுவோம் இந்த உலகத்துல வாழ்றதுனால அவங்க சொல்ற மாதிரி கேட்டு போய்க்கலாம். हम ये कभी कह देते हैं दुनिया में अगर हम जी रहे हैं तो वो जैसा कहते हैं वैसा हमें जीना पड़ेगा। ரொம்ப பிரஷர் கொடுக்கறாங்க, बहुत प्रेशर देते हैं, அதனால வேற வழி இல்ல, நம்ம செஞ்சுதான் ஆகணும். इसलिए हमें दूसरा कोई रास्ता नहीं, इसलिए हमें करना ही पड़ेगा। அப்படி இந்த உலகத்தினால் வருகிற அழுத்தங்களுக்கு நாம் ஒத்து போக கூடாது. देखिए इस तरह ये दुनिया का जो भी दबाव आएगा सबके लिए हमें नहीं मानना चाहिए। நிறைய அழுத்தங்கள் வரும். बहुत सारे बहुत प्रकार के होते हैं। ஆண்டவரை நம்மையும் விட்டு ஆண்டவரை நம்மிடத்திலிருந்து பிரிக்கும்படியாய் நிறைய அழுத்தங்கள் வரும். परमेश्वर को हमारे भीतर से निकालने के लिए बहुत सारा ऐसा बोझ आता है, நம்மளுக்கே தெரியாது. वो हमें भी खुद पता नहीं चलता। ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற அந்த உறவை பிரிப்பதற்கு நிறைய அழுத்தங்கள் இந்த உலகத்தில் நமக்கு வரும். जो परमेश्वर हमारे बीच में जो संबंध है, संबंध को तोड़ने के लिए बहुत सारा दबाव आते हैं, நாம் அதற்கு ஒத்துக்கொள்ள கூடாது. हमें उसे नहीं मानना चाहिए। பாருங்க, ஜெபம் பண்ணுவதற்கு ஜெபம் பண்ண முடியாம சில பிரஷர் இந்த உலகத்தில் நமக்கு வரும். देखिए हमें सोचिए प्रार्थना करना है, वो प्रार्थना करने के लिए नहीं देगा समय, वैसा कुछ बोझ हमारे अंदर आता है। இன்னும் பைபிள் படிக்க முடியாதபடி சில அழுத்தங்கள் இந்த உலகத்தின் மூலமாய் நமக்கு வரும். और बाइबल पढ़ने के समय वो नहीं पढ़ पाएंगे, ऐसे कोई बोझ आता है। ஆராதனைக்கு போக முடியாதபடி சில அழுத்தங்கள் இந்த உலகத்தின் மூலமாய் நமக்கு வரும். आराधना को समय पर हम नहीं पहुंच पाएंगे, उस तरह का जो दबाव आते हैं, அதுக்கெல்லாம் நம்ம ஒத்துக்கொள்ள கூடாது. वे सबको हमें नहीं मानना चाहिए। இன்னும் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ முடியாதபடி சில அழுத்தங்கள் இந்த உலகத்தின் மூலமாய் நமக்கு வரும். और परमेश्वर के लिए गवाही बनकर ना जीने के लिए हमें ऐसा दबाव आते हैं, அதுக்கெல்லாம் நம்ம ஒத்து போக उसे முடியாது. भी हमें नहीं मानना चाहिए, நாம் அதற்கு செவி கொடுக்க उसे முடியாது. हमें नहीं सुनना चाहिए, அதற்கு நாம கேட்க முடியாது. वो हमें नहीं सुनना है, அதற்கு நாம விலகி उससे இருக்கிறவர்களாய் हमें இருக்க दूर வேண்டும். रहना है, அதற்கு சம்மதிக்காதவர்களாய் நாம் இருக்க उसमें हमें வேண்டும். सहमत नहीं होना। அவங்க சொல்றதெல்லாம், அதாவது நமக்கு உலகத்திலே ஆட்சி முறைகள் எல்லாம் இருக்கிறது. देखिए दुनिया में जो நமக்காக ஆளுகை செய்கிறவங்க जो पॉलिटिक्स होते हैं, அப்படி எல்லாம் இருக்கிறாங்க. अ, அப்ப பாருங்க, இன்னும் நமக்கு மேலே அதிகாரம் செலுத்துகிறவர்கள் जो இருக்கிறார்கள், हमारे ऊपर अधिकारी लोग हैं, நம்மை நடத்துகிறவர்கள் இருக்கிறார். हमें चलाने वाले। தேசத்துல ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறாரு. देखिए देश में परमेश्वर ने ऐसा रखा है, வேலை செய்யற இடத்துல ஆண்டவர் தான் வச்சிருக்கிறாரு. अगर हम जहाँ काम करते हैं वहीं पर भी हमारा अधिकारी रखा है, எல்லாமே இருக்கிறது. सब है। நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படிந்து தான் நடக்கணும். देखिए हम उनके नीचे हमें उनका सुनना ही पड़ेगा, ஆனா ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள், ஆனால் लेकिन हमारे परमेश्वर के विरोध अगर वो दबाव देंगे तो அதுக்கு நம்ம ஒத்து போக उसे முடியாது. हमें नहीं मानना चाहिए, அதற்கு நாம உட்பட முடியாது. उसके लिए हमें नहीं मानना। வேலைக்காக அவங்க என்ன சொன்னாங்கனாலும் நம்ம செய்யணும். काम के बारे में अगर वो कहे तो हमें करना ही चाहिए, அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்லுவதை நம்ம கேட்கணும். उनका बात हमें मानना पड़ेगा। தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவங்க நம்ம மேல வச்சு அழுத்தினாங்கன்னா அதுக்கு நம்ம ஒத்து போக முடியாது. लेकिन परमेश्वर के विरोध अगर वे कुछ दबाव देंगे तो उसे नहीं मानना चाहिए, அதிலே நாம் உறுதியுள்ளவர்களாய் இருக்க उसमें हमें வேண்டும். स्थिर रहना है। அல்லேலூயா. आमेन। இப்படி பல பிரச்சனைகள் வரலாம், ऐसा कई प्रकार के समय से आ सकते हैं, பல அழுத்தங்கள் வரலாம். बहुत सारा दबाव आ सकते हैं। நான் ஒரு பகுதியை தான் சொன்னேன், ஆளுகை செய்கிறவர்கள் மூலமாய் मैं வருவது. एक तरफ से कहा था, சில வேளை அது நம்ம குடும்பத்தில இருந்து வரும். कई समय देखिए हमारे परिवार में भी आ सकता है, சில அழுத்தங்கள் நம்ம மேல வைக்கப்படும். कुछ दबाव हमारे ऊपर रखा நம்ம जाएगा, கூட இருக்கிறவங்க மூலமா வரும். हमारे साथ रहने वाले के संग भी आता है, எதுக்கு நம்ம ஒத்து போக முடியாது. किसी को हमें नहीं मानना चाहिए। அல்லேலூயா. आमेन। சரி, மூன்றாவதாக देखिए तीसरा, நாம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். नीति वचन 1 अध्याय 10वां वचन। ஆ. हे मेरे पुत्र, यदि पापी लोग तुझे फुसलाएं तो उनकी बात न मानना। இங்கே நாம் வாசிக்க கேட்டோம், என் மகனே हे मेरे पुत्र, ஆ,
பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் यदि पापी लोग तुझे फुसलाए तो நீ சம்மதியாதே. तू नहीं मानना। இப்ப பாருங்க, மூன்றாவது ஒரு காரியம் என்னவென்றால், तीसरा एक कार्य क्या है, அதாவது பாவ சோதனைக்கு நாம் ஒத்து போக கூடாது. जो पापी में हमें गिराते हैं उस काम के लिए हमें नहीं मानना चाहिए। அது அது சில நபர்களால் நமக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. देखिए कोई इंसान से भी वो दबाव आ सकता है। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் நயம் காட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए यहाँ पर ये लिखा है वो वे लोग फुसलाते हैं, அது அவர்கள் வந்து அது ஒரு ஏமாற்றுத்தனமான ஒரு செயல். वो लोग बहकाते हैं। ஆனா அதை ஏமாற்றுத்தனம் என்பதை விட நயம் காட்டுதல், हमें बहका देते हैं। அது என்னன்னா அப்படியே அவங்கள ஈர்க்கிறதான ஒரு காரியம். ये उनके ओर खींचना। இப்படி சிலர் நம்மளை இழுத்து பாவத்திற்குள்ளாய் தள்ள நினைப்பார்கள். देखिए ऐसे हमारे साथ कई समय ऐसा होता है, हमें फुसला के ऐसा पाप में गिरा देते हैं। நாம் அதற்கு ஒத்துக்கொள்ள கூடாது. हमें वैसी चीजों पे नहीं मानना। அப்படி சில காரியங்கள் இருக்கிறது. ऐसा कुछ कार्य है, எதுக்குள்ளேயாவது இழுக்க நினைப்பார்கள். कोई भी काम में हमें फंसाना चाहते हैं। நீங்க இந்த உலகத்துல நிறைய பாவ கிரியைகள் இருக்கிறது. ये दुनिया में देखिए बहुत सारे पाप है। நீங்க ஒரு தனித்தன்மை உள்ளவர்களா இருப்பீர்கள். देखिए अब अलग होके जीते हैं, அவங்க வந்து நயம் காட்டுவார்கள். वो आके तुम्हें फुसलाएंगे, நயம் காட்டுவார்கள். तुम्हें बहकाएंगे। பாருங்க, போதைக்கு நயம் காட்டி போதைக்குள்ளே இழுத்து தள்ளி वो விடுவார்கள். नशे में आपको डुबाने के लिए वो फुसलाएंगे। இந்த வாலிப பிள்ளைங்களாம் இருக்கீங்க, நல்லா கவனிக்கணும். जवान इधर बैठे हैं, अच्छे से ध्यान दीजिए। அப்ப பாருங்க, அந்த போதைக்குள்ளாய் நயம் காட்டுவார்கள். नशे के अंदर खींचने के लिए அவர்கள் அதை பயன்படுத்துகிறவர்களா वो இருக்கலாம். उसे यूज करते हैं। சும்மா ஒன்னு யூஸ் பண்ணி பாரு, ये एक बार ट्राई करना, ஒன்னு பயன்படுத்தி பாரு. एक बार देख ले। ஒன்னு செஞ்சா என்ன ஆயிர போகுது? एक करने से क्या हो जाएगा? ஒரு படம் பார்த்து பாரு, चलना एक पिक्चर देख, ஒரு வீடியோவை பார்த்து பாரு, एक वीडियो देख ले, ஒரு இத பாரு. एक देख ले। இப்படி நம்மள என்ன செய்வாங்கன்னா நயம் காட்டுவார். वैसा इस तरह में बहकाते हैं। ஒன்னு தானே ஒன்னு இல்ல, चल एक से कुछ नहीं होता, கொஞ்ச நேரம் தானே ஒன்னு இல்ல, थोड़ी देर है ना, कुछ नहीं होगा, இவ்வளவு தானே அப்படின்னு इतना சொல்லுவான். ही ना, क्या डरता है, இப்படிதான் சொல்லுவான். ऐसे कहते हैं। ஒரு 1/4 டம்ளர் தானே, குடிச்சு பாரு, चलना थोड़ा सा पीना, அப்படியெல்லாம் சொல்லுவான். நயம் காட்டுவான். ऐसा सब बहकाते हैं। இப்படிதான் ஆரம்பிக்கும். ऐसा शुरुआत होता है। அப்படி ஒரு நாள் 2 நாள் சொல்ல மாட்டான். ऐसा एक दिन 2 दिन नहीं कहेगा, டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பான். रोज वो कहेगा, டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பான். रोज कहेगा। நாம அதற்கு சம்மதிக்க கூடாது. हमें वैसे सब चीजों में नहीं मानना, ஒத்து போக கூடாது. नहीं सुनना। நல்லா தெரிஞ்சுக்கோங்க, अच्छे से सुन लीजिए। இப்படி யாராவது வந்தா, अगर ऐसा कोई भी आए तो, இப்படி நயம் காட்டி வர்றாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா, हमें बहकाने वाले अगर आगे, अगर आपको समझ में आए तो முதல்லயே அந்த உறவை நம்ம கட் பண்ணிடணும். पहले से ऐसे रिश्ते को तोड़ दो, முதல்லயே கட் பண்ணிடணும். पहले से कट कर देना இப்படி चाहिए। பாவ சோதனைக்கு யாராவது நம்ம இழுத்தால், देखिए पाप में गिराने के लिए अगर हमें कोई फुसलाए तो நான் அதை ஓவர் கம் பண்ணிடுவேன்னா அவங்ககிட்ட எதிர்த்து நிற்க கூடாது. मैं नहीं करूंगा, मैं जीत लूंगा करके उसे ओवरटेक नहीं करना चाहिए, விலகி போய் விட வேண்டும். दूर हट जाना चाहिए। அப்ப பாருங்க, அவங்க வந்து நம்மளை எப்படியாவது உள்ள தள்ளணும்னு நினைக்கிறாங்க. देखिए वे लोग चाहते हैं हम कैसे भी उसमें आ जाए, அவர்களோடு ஒத்து போக வைக்க நினைக்கிறார்கள். उनके साथ मिलने के लिए भी कोशिश करते हैं। நம்ம அதற்கு ஒத்து போகாமல் விலகி போய் விட வேண்டும். हम वैसे वस्तु से सहमत नहीं रखना, அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வைத்திருக்க கூடாது. वैसा रिश्ता में नहीं रखना चाहिए। என்னன்னா என்ன, அவ்வளவுதான். बस क्या तो क्या पूछ के खत्म करना, அதுக்காக அவங்கள்ட்ட சண்டை பிடிச்சு அவங்கள துரத்தி விடணும். इसके लिए उसे लड़ाई झगड़ा करके उसको नहीं बहाना। நம்ம எப்படி அவங்கள விட்டு விலகணுமோ அப்படி விலகிடணும். उसे कैसा तू छुटकारा पा सकता है वैसा पा लेना। அவங்க நம்மளை தவறான பாதையில நடத்துறாங்க, எப்படியோ நம்மளை கொண்டு போறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, अगर आपको ऐसा लगे मुझे गलत रास्ते पे खींच रहा है तो நாம் அதற்கு ஒத்து போக கூடாது. हमें उसको नहीं मानना चाहिए। பாருங்க, இந்த பாவ கிரியைகளுக்கு நாம் ஒருபோதும் ஒத்து போக கூடாது. जो पाप की क्रिया है उसके लिए हमें कभी नहीं सहमत होना। அதான் தேவ பிள்ளைகள், वही मसीह के बच्चे, பாவ சோதனைக்கு ஒத்து போகாதவர்கள், पाप की क्रिया में नहीं आना, பாவ கிரியைகளுக்கு ஒத்து போகாதவர்கள், पाप की क्रिया में सहमत नहीं होना। அப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ हमें வேண்டும். उस तरह जीना चाहिए। அடுத்ததாக ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். दूसरा एक कार्य को हम देखेंगे, லூக்கா 23 அதிகாரம் 51வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். लूका सुसमाचार 23वां अध्याय 51 वचन। அங்கே யோசேப்பை குறித்து, அரிமத்தியானாகிய யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. अरिमतिया यूसुफ के बारे में लिखा है, அங்கே நம்ம வாசிக்கலாம். पढ़ेंगे।
और उनकी योजना और उनके इस काम से प्रसन्न न था। ஆ वह यहूदिया के नगर अरिमतिया का रहने वाला और परमेश्वर ம் के राज्य की बाट जोहने वाला था। இங்கே இந்த அரிமத்தியானாகிய யோசேப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ये अरिमत्या यूसुफ इसके व्यक्ति के बारे में लिखा है। அவர் தான் கடைசியா சிலுவையிலே இயேசு அறையப்பட்ட பிறகு அவருடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ண ஏற்பாடு செய்தவர். जब यीशु को क्रूस पे जब लटकाया गया उस समय ये व्यक्ति ही परमेश्वर को उतार के उनको रखा कफन में। ஆனால் இவருடைய எண்ணமெல்லாம் இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படுவதற்கு இவருக்கு அந்த ஆலோசனையில் ஈடுபாடு இல்லை. यीशु मसीह को क्रूस पे चढ़ाने के लिए ये सहमत नहीं थे। ஏன்னா அந்த ஆலோசனை சங்கம் கூடி இயேசுவை கொலை செய்யணுங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்த போது இவருக்கு அதில் ஈடுபாடு இல்லை. जो वहाँ सब मिलकर यीशु मसीह को क्रूस पे चढ़ाना चाहिए वो वैसे थे, लेकिन ये अरिमतिया जो ये उसमें सहमत नहीं था। இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது அது தேவனுடைய திட்டம், அது ஒரு பக்கம் இருந்தது. यीशु मसीह को क्रूस पे चढ़ाया जाना चाहिए वो परमेश्वर का एक योजना था, वो एक तरफ। ஆனால் அதுக்கு சிலர் ஆலோசனை செய்து இயேசுவை வந்து ஒரு குற்றவாளியாக கொண்டு வந்து சிலுவையில் அறைந்தார்கள். देखिए कुछ लोग मिलकर सलाह करके यीशु मसीह को लाकर क्रूस पे चढ़ाया। அதற்கு ஒரு திட்டமிடப்பட்டது, ஆலோசனை செய்யப்பட்டது. वहाँ पर मिलकर एक सलाह लिया गया। அந்த இடத்துல இந்த யோசேப்புக்கு அதுல ஈடுபாடு இல்லை. देखिए उनकी योजना में ये यूसुफ था वो सहमत नहीं था। இதை நான் உங்களுக்கு விதமாக சொல்லுகிறேன். मैं इस तरह कहना चाहता हूँ। அந்த அரிமத்தியானாகிய யோசேப்பு அதுல ஈடுபடாதவனாய் இருந்தார். देखिए अरिमतिया जो यूसुफ था उनकी योजना में से वो अलग था। அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஆலோசனைக்கு அவன் ஈடுபடவில்லை. यीशु मसीह की विरोध जो योजना किया गया उसमें वो सहमत नहीं था। இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செய்யப்பட போகிறதான செயலுக்கு இந்த யோசேப்பு தன்னை சம்மதிக்கவில்லை. यीशु मसीह के विरोध जो भी योजना किए गए अरिमतिया जो यूसुफ था उसमें वो नहीं शामिल हुआ। அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ देखिए मसीह के बच्चे हम भी இயேசுவுக்கு விரோதமாய் செய்வதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, ஒத்து போகக்கூடாது. यीशु के विरोध जो भी योजना कोई भी करेगा उसे हमें नहीं शामिल होना है। அப்படிப்பட்ட யோசனைக்கு கூட நாம் ஒத்து போகக்கூடாது. वैसा कोई भी कार्य में हमें शामिल नहीं होना चाहिए। அப்படிப்பட்ட செயல்களுக்கு ஒத்து போகக்கூடாது. वैसे कामों को हमें नहीं मानना चाहिए। அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க हमें வேண்டும். उस तरह जीना चाहिए, அதுக்கு ஒத்து போகக்கூடாது. उसको नहीं मानना। நம்ம கவனிக்கணும். हमें ध्यान देना है ஆண்டவருக்கு விரோதமாய் என்ன யோசனை வருகிறது, परमेश्वर के विरोध क्या योजना आता है, ஆண்டவருக்கு விரோதமாய் என்ன செயல்கள் வருகிறது. और परमेश्वर के विरोध क्या काम अगेंस्ट उनके विरोध அதுக்கு आता நம்ம है। ஒரு நாள் ஒத்து போகக்கூடாது. उससे हमें कभी हमें सहमत नहीं होना चाहिए। அப்படி சில யோசனைகள் நமக்குள்ளே வரும். कुछ ख्याल हमारे भीतर आते हैं இன்னும் சிலர் மூலமாய் அப்படிப்பட்ட யோசனைகள் இயேசுவுக்கு விரோதமாய் செய்ய வரும். और दूसरे की तरफ से भी हमारे अंदर वो योजना देते हैं। சில செயல்கள் கூட செய்ய வரும். कुछ हमारे काम भी उस प्रकार का होता है, அதுக்கு நம்ம ஒத்து போக கூடாது. उसे हमें सहमत नहीं होना, நம்ம ஒரு நாள் சம்மதிக்க கூடாது. उसको हमें नहीं मानना चाहिए। பாருங்க, யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यूसुफ के बारे में कहा है, அவனை அவன் வேலை செய்த வீட்டிலே, जहाँ पर वो काम करता था, அந்த யோசேப்பு வேலை செய்ததான அந்த வீட்டில் உள்ளதான அந்த அந்த போத்திப்பாருடைய மனைவி जो राजा था, जो पोर्तिफार उसकी औरत, தவறான வழியிலே அவனை இழுக்கும்படியாக சில நாட்களாகவே முயற்சித்து கொண்டிருக்கிறார். उसको गलत काम करने के लिए कई दिनों से उसको वो पुकार रही थी। அப்பொழுது யோசேப்பு சொன்ன காரியத்தை பாருங்க. तब यूसुफ ने क्या कहा, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு கேட்கிறேன். मैं परमेश्वर के विरोध कैसे ये काम कर सकता हूँ। அப்ப பாருங்க, தேவனுக்கு விரோதமாய் எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஈடுபடக்கூடாது. देखिए परमेश्वर के विरोध हमें कोई भी काम नहीं करना चाहिए। அப்படிப்பட்ட சிந்தை கூட நமக்கு வரக்கூடாது. वैसा ख्याल भी हमारे भीतर नहीं आना चाहिए। அப்படிப்பட்ட எந்த ஒரு செயலிலும் நாம் वैसा ஈடுபடக்கூடாது. कोई भी काम में हमें नहीं मानना चाहिए। நான் இதுல ஒத்து போக மாட்டேன், मैं इसको नहीं मानूंगा, இது எனக்கு சரியில்லை, ये मुझे ठीक नहीं लग रहा है। அப்படி இன்னைக்கு நிறைய காரியங்கள் இந்த பூமியில வந்துகிட்டே இருக்கும். ऐसा कई काम ये दुनिया में आते हैं। ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடியதான காரியங்கள் பெருகி கிடக்கிறது. परमेश्वर के विरोध काम करने के लिए बहुत सारा काम ये दुनिया में भर पड़ा है। நம்ம தேடி எல்லாம் போக வேண்டாம், हमें ढूंढ के जाने की जरूरत नहीं, எங்க திரும்பினாலும் இருக்கிறது.
இருக்கிறது, किधर भी मुड़ लो वहां पर रेडी है, எங்க திரும்பினாலும் இருக்கிறது. किधर भी मुड़कर देखो वहां पर मिलेगा। அதனால அப்படிப்பட்ட செய்கைகளுக்கு நாம் ஒத்து போக கூடாது. ऐसे कामों से हमें दूर भागना है, அப்படிப்பட்டதான யோசனைகளுக்கும் ஒத்து போக கூடாது. ऐसा ख्याल से हमें दूर भागना है, அப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ उस வேண்டும். तरह हमें जीना चाहिए। அப்ப பாருங்க, இயேசுவுக்கு விரோதமாய் देखिए यीशु के विरोध, என்ன எந்த ஒரு காரியமும் நம்ம செய்ய ஒத்து போக கூடாது. कोई भी काम को करने के लिए हमें सहमत नहीं होना है, அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதை हमें உள்ளவர்களாய், उसमें सावधान से रहना है, அதுல நம்ம ரொம்ப கவனமுள்ளவர்களாய் இருக்கணும். सावधान बरसना है। அது இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தெரியாமலேயே நிறைய ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள்ல இன்னைக்கு இழுக்கப்படுகிறோம் நாம. देखिए खुद हम नहीं जानते, हम जाके फंस जाते हैं परमेश्वर के विरोध काम में, அதனால நம்ம ரொம்ப கவனமாக इसलिए हमें இருக்கணும். ज्यादा से ज्यादा ध्यान रखना है। ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒன்றும் நமக்குள்ள வரக்கூடாது. जो परमेश्वर की चाहत नहीं है, ऐसा कोई भी काम हमें नहीं करना चाहिए। இன்னைக்கு நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அந்த பாவ கிரியைகள் இன்றைக்கு பூமியில மலிந்து मैं கிடக்கிறது. क्यों बार बार आप लोग को समझाता हूँ, क्योंकि ये धरती में इतना सारा पाप बढ़ चुका है, தேடி போக வேண்டிய हमें அவசியம் ढूंढ இல்லை. के जाने की जरूरत ही नहीं। இருக்கிற இடத்துலயே நீங்க தேடலைனாலும் வரும். जैसे जहाँ पर आप रहेंगे तुम्हें ढूंढ कर वो आता है। ஒரு மொபைல் உங்க கையில இருக்கு பாத்தீங்களா? देखिए आपके हाथ में एक मोबाइल रहता है, ஸ்மார்ட் போன். स्मार्टफोन, அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் போன். इसका नाम ही स्मार्ट है। அது மாதிரி துரோகி ஒண்ணுமே கிடையாது. उसके जैसा पापी कोई नहीं, அதனால ஸ்மார்ட் போனை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிட்டு வச்சீங்கன்னா ஸ்மார்ட்டா இருக்கும். इसलिए स्मार्टफोन को हम स्मार्ट तरीके से अगर वापरेंगे तो अच्छा रहेगा। திடீர்னு ஒரு விளம்பரம் வரும், अचानक एक एडवर्टाइज आएगा, என்னென்னமோ வருது क्या இல்லையா? क्या आता है उसमें। ஒன்றும் வேண்டாம், ஒரு எஸ்எம்எஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். एक एसएमएस से शुरुआत करके देखिए, அதுல வரும் இது மாதிரி என்னோட பேர், मेरा नाम, யாரோ ஒருத்தர் பர்சன் அனுப்புறாங்க ஒரு எஸ்எம்எஸ். कोई ऐसा एसएमएस करता है, नाम अपना भेजता है, என் பேர் இது, ये मेरा नाम है, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், मेरे को एक गर्लफ्रेंड चाहिए, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், एक बॉयफ्रेंड चाहिए, என் கூட பேசுறியா? ये मेरे से बात करेगी क्या। ஒரு சின்ன ஒரு எஸ்எம்எஸ். छोटा सा एक एसएमएस, பாத்தீங்களா, உங்க கைக்குள்ள வந்துருச்சு. देखिए आपके हाथ में आ गया। ஒரு நாள் நான் தேடி தேடி சுத்திக்கிட்டு இருந்தான், एक दिन तो बहुत ढूंढ रहा था गली गली, இன்னைக்கு இங்கே வந்துருச்சு. आज तो आपके हाथ में आ गया। பாத்தீங்களா, இப்படி இருக்கும். देखिए कैसा है, நீ வாட்ஸ்அப் தான் பார்த்துட்டே இருப்ப, तू तो व्हाट्सएप ही देखेगा, இல்ல ஃபேஸ்புக் தான் பார்த்துட்டே नहीं तो இருப்ப. फेसबुक देखेगा। அதுல அது மட்டுமா வருது? क्या उसमें वही आता है। இப்ப ஃபேஸ்புக்ல இப்ப நம்ம வீடியோ கூட போயிட்டு தான் இருக்கும். फेसबुक में अपना वीडियो भी जा रहा அது होगा, மட்டுமா வருது? क्या वही आएगा। அப்படி நகர்த்துற உடனே இன்னொன்னு வருது. वो दूसरा बटन दबाने पे दूसरा कुछ आ जाएगा। அப்படி நிறைய காரியங்கள் இன்னைக்கு கைக்குள்ளேயே இருக்கு. ऐसा बहुत सारा कार्य हमारे हाथ पे ही है, அதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் நம்மை செயல்பட வைக்கிற காரியங்கள். ये सब परमेश्वर की विरोध हमें चलाता है, அதுக்கு நம்ம ஒத்து போக கூடாது. उसमें कभी हमें सहमत नहीं होना அதுக்கு நம்ம चाहिए, அதுல ஈடுபடக்கூடாது. उसमें हमें नहीं उसे मानना है, ரொம்ப கவனமுள்ளவர்களாய் हमें இருக்கணும். ज्यादा ध्यान रखना நிறைய चाहिए। பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க, देखिए इसी वजह से बहुत सारे जवान बिगड़ जाते நிறைய हैं, வாலிபர்கள் கெட்டு போறாங்க, जवान लोग बिगड़ते जा रहे हैं, நிறைய பெரியவர்கள் கெட்டு போறாங்க. बड़े लोग भी बिगड़ते हैं, அதுக்கு வயது வரம்பே இல்லாமல் उसके लिए போய்விட்டது. कोई उम्र की जरूरत नहीं। கேவலமான செயல்கள் தேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. अशुद्ध कार्य ज्यादा फैल रहा है, நமக்குள்ளே இருக்கணும், हमारे भीतर होना चाहिए। இயேசுவுக்கு விரோதமாய் நான் செய்ய மாட்டேன், यीशु मसीह के विरोध में कुछ नहीं करूंगा, நான் இதை செய்த நான் இயேசுவுக்கு விரோதமாய் செய்றேன், अगर मैं करूँ तो यीशु मसीह के विरोध में करता हूँ, நான் இதுல ஈடுபட மாட்டேன், मैं इसमें शामिल नहीं होऊंगा, இதோட ஒத்து போக மாட்டேன். इससे मैं मानूंगा नहीं। அவ்வளவுதான், அதை நம்ம ஸ்கிப் பண்ணி போயிடணும், उसको स्किप करके आगे बढ़ना அதை है, தாண்டி போயிடணும். उसको पार करके हमें भागना है। அதனால நீங்க அதை வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கு. अगर आप रखेंगे तो ये समस्या आएगा। நீங்க ஸ்கிப் பண்ணி உங்களால போக முடிஞ்சா வச்சிருங்க, अगर आप उसको दूर भाग सकते हो तो आप रखिए, இல்லாட்டி அது வேண்டாம். नहीं तो नहीं चाहिए। அதனால தூக்கி போட்டு உடைச்சிடாதீங்க. इसके लिए जाके उठा के तोड़ मत देना। சிலருக்கு இந்த கிறுக்கெல்லாம் இருக்கும், कोई लोग ऐसा करते भी है, தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க. तोड़ देते हैं। அவ்வளவு ஒரு இது அது தவறு, அது அது அறிவில்லாதத்தனம். देखो मूर्खता है वैसा உனக்கு करना। வேண்டான்னு நீ அதை வச்சிரு, अगर नहीं चाहिए तो तू रख दे साइड में, அதை பயன்படுத்தாத. उसको यूज मत ஏன்னா कर, உனக்கு பயன்படுத்த தெரியல, அது क्योंकि वो तुझे यूज करने के लिए नहीं आता அது है, ஒதுக்கி அங்க वो வச்சிருங்க. तो साइड में रख दे।
நீங்க அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா अगर जरूरत पड़ी तो இயேசுவுக்கு விரோதமாய் அதுல எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. यीशु मसीह के विरोध उसमें तो कुछ ना करना, அப்படி வர்ற காரியங்களுக்கு ஒத்து போகாதீர்கள். वैसे काम से दूर रहना, அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். वैसा में रहना चाहिए। இதெல்லாம் வந்ததுனால நான் சொல்றேன், ये सब आया इसलिए मैं कहता हूँ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துவதற்கு சரியான நேரங்கள் வைத்திருக்கணும். ये सब हमें वापरने के लिए सही समय होता है, ஏன்னா இன்னைக்கு இது அவசியமான ஒரு காரியமாயிருச்சு. क्योंकि देखिए अवश्य हो गया ये काम। அது இந்த கொரோனா வந்ததுல இருந்து जैसे कोरोना आया, இந்த பிள்ளைங்க கையில எல்லாம் நம்ம வேற வழி இல்லாம கம்ப்யூட்டரையும் லேப்டாப்பையும் மொபைலையும் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. हमारे पास दूसरा चारा ही नहीं कि बच्चे के हाथ में मजबूरी हमें देना पड़ा। முதல்ல அதெல்லாம் கொடுக்கவே முடியாது. पहला वो तो बच्चे लेते भी नहीं थे, சில வீடுகள் எல்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க. कोई घर में तो देते ही नहीं। எங்களுடைய தலைமுறையில் அதெல்லாம் என்னன்னே தெரியாது. हमारी पीढ़ी में देखिए वो क्या जानते भी नहीं। எங்க வீட்டில் பென்சில் வாங்கி கொடுக்கறதே பெரிய விஷயம். हमारे घर पे तो पेंसिल देना है बड़ी बात था। அந்த பென்சில் கரைஞ்சு போனதை காட்டணும் வீட்டில். और जब पेंसिल खत्म होता था वो दिखाना पड़ता था, அப்பதான் புது பென்சில் வாங்கி தருவாங்க. तब हमें नया पेंसिल मिलता था। இன்னைக்கு 15,000 ரூபாய்க்கு மொபைல் சாதாரணமா வருது. आज देखिए 15,000 का मोबाइल की कुछ वैल्यू नहीं। அன்னைக்கு மீறி போன 10-20 காசு தான் இருக்கு ஒரு பென்சில். देखिए उन दिनों में 10 या 20 पैसे की पेंसिल थी। அப்பா பென்சில் வேணும்ப்பா, हे पापा मुझे पेंसिल चाहिए। கொண்டு வாடா அந்த பழைய பென்சில் அப்படி चुना பாருங்க. पेंसिल तेरा ले क्या, அது கொண்டு வரணும். वो आके दिखाना पड़ता था। அப்பா வச்சிருப்பாரு நிறைய. मेरे पिताजी के पास पेंसिल होता था, எனக்கு தர்றதுக்கு தான் வச்சிருப்பாரு. मेरे को देने के लिए रखते थे वो। இந்த பாதி இவ்வளவு நீளம் கொண்டு போய் காட்டுவேன். तो उतना छोटा अगर मैं दिखाऊं, போடா போய் இன்னொரு வாரத்துக்கு எழுதுற அப்படின்னு. जा और एक हफ्ता लिख करके मुझे भगाते थे। அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்தது. उन दिनों में वैसा था, இன்னைக்கு அப்படி இல்ல. इन दिनों में ऐसा नहीं है। மொபைலா मोबाइल வாங்கி கொடுத்தாச்சு. चलो दिला देते हैं। அவன் அப்பா இந்த மொபைல் பத்தலப்பா கொஞ்சம் பெருசா அது என்ன அந்த டேப் வாங்கி கொடுங்கப்பா ए அப்படின்னு. पापा ये मोबाइल मुझे छोटा पड़ रहा है, मुझे टैब दिला दे। அந்த வாங்கி கொடுத்தாச்சு. ए ले दिला दिया। அவன் சொல்றான், அப்ப நான் கம்ப்யூட்டர் படிக்கிறேன், இந்த மொபைல் டேப் எல்லாம் ஆகாது, நல்ல ஒரு பெரிய லேப்டாப் வாங்கி கொடுங்க. ए पापा मेरे को ये टैब की जरूरत है, मुझे कंप्यूटर की जरूरत है। எல்லாம் வாங்கி வச்சுட்டு सब लेके घर में रख देते हैं। இவன் என்ன தெரியுமா பண்றான்? ये क्या करता है, இயேசுவுக்கு விரோதமா அதுல செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். यीशु की विरोध का काम करता है। பிள்ளைகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். बच्चे लोग सावधान से रहना, அது போலதான் பெரியவர்களும். वैसे ही बड़े भी। இன்னைக்கு யாரை பாருங்க, आज देख किसी को भी देखिए, லோக்கல் ட்ரெயின்ல போகும்போது பார்த்திருக்கேன், लोकल ट्रेन में जाते समय देखा हूँ, எல்லாம் கையில வச்சுக்கிட்டே இருக்கும். सब अपने हाथ में रखते हैं। இப்படியே தான் இருக்கும். ऐसे इसी तरह ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கும் போது இப்படிதான், ट्रेन में बैठते समय भी इसी तरह, ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்கும்போது இப்படியே தான் நடக்கும். स्टेशन में चलते समय भी यही हालत, எல்லா நேரமும் सभी समय में यही देखने को मिलता है। மாட்டி விட்ட மாதிரி கையில जैसे कि हाथ में टंगा दिया, இல்ல ஒரு லூப்பிங் எடுத்து காதுல வேற மாட்டி இருக்கான். उसमें कान में एयरफोन भी लगा लेते எப்ப பார்த்தாலும் அந்த ஃபன் வீடியோஸ். நான் பார்த்தேன் என்னதான் பாக்குறானுங்க இவனுங்க. मैं एक बार देखा ये लोग क्या देखते हैं, ஃபன் வீடியோஸ். ये जो फोन वीडियो होते हैं, லூசுத்தனமா இருக்கு ரெண்டாவது வீடியோ பார்க்கும்போது. वो पागलगिरी का काम था वो वीडियो देखने அதை में, தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். वही देखते हैं। பார்க்குறவங்களுக்கு வயசு என்ன தெரியுமா? वो जो देखा उसका उम्र क्या है पता, இவங்கள மாதிரி இல்ல, ये छोटे नहीं थे। 60 பார்க்குது, 60 भी देखता है, 70 பார்க்குது. 70 भी देखता है। என்னது ஃபன் வீடியோஸ். क्या फन वीडियो देखते हैं, உள்ளே கிடக்குது, देखते रहते हैं। உள்ளே கிடக்குது. கொடுமையான காலம். क्या जमाना आ गया। ஆகையால் அன்பானவர்கள், இதெல்லாம் இயேசுவுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்கள். इसलिए प्रिय लोगों, ये सब यीशु मसीह की विरोध का काम है। ஒருவேளை இன்னைக்கு இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம். आज मैं ये सब कहने लगा तो आप कुछ अलग लगता होएगा आपको। ஏன் தெரியுமா சொல்றேன்? मैं क्यों कहता हूँ, ஜெபம் பண்ண நேரம் இல்ல, देखिए प्रार्थना करने के लिए हमें टाइम नहीं बाइबल मिलता வாசிக்க है, நேரம் बाइबल இல்ல. पढ़ने के लिए टाइम नहीं ஆனா मिलता அதை है। எடுத்துட்டா மாத்திரம் நேரம் போறதே தெரியல. लेकिन वो मोबाइल को हाथ में उठाएंगे तो टाइम कैसा मिलता पता नहीं चलता। எப்படி நம்மளை கொண்டு வந்து யோசனைக்குள்ள வச்சிருக்கிறான் பாருங்க. देखिए हमें कैसा उसमें लाके फंसा दिया, அதனாலே நாம் ரொம்ப கவனமுள்ளவர்களாய் இருக்க इसलिए हमें வேண்டும். ज्यादा से ज्यादा ध्यान देना चाहिए। இயேசுவுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற யோசனைக்கும் செயலுக்கும் நாம் ஒத்து போக கூடாது. यीशु के विरोध जो ख्याल, उसकी यीशु की विरोध जो योजना है उसमें से हमें शामिल नहीं होना है। இதுல अनेक நல்ல காரியங்கள் இருக்கிறது. देखिए उसमें अनेक अच्छे भी कार्य है, ஆண்டவருடைய காரியங்கள் இருக்கிறது. परमेश्वर का जो कार्य है। ஸ்கூல்ல எவ்வளவோ நல்ல காரியங்களுக்காக அதை யூஸ் பண்றாங்க. स्कूल में देखिए अनेक अच्छा कार्य के लिए उसको वापरते हैं, எல்லாம் அதுல இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. सब उसमें ला चुके हैं। அதுக்காக நீங்க பயன்படுத்துங்க, தவறு अब இல்ல. उसके लिए वापरिए, कोई गलत नहीं। அதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, தவறு இல்லை. நான் அதை தப்பா சொல்லுவதில்லை. मैं उसके लिए गलत नहीं कहूँगा।
அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். उस तरह हमें जीना चाहिए। கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். आखिरी एक कार्य देखेंगे। அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே प्रेरितों का पुस्तक 18वां अध्याय 20वां वचन இன்னும் பவுலிடத்திலே சொல்லுகிறார்கள், पौल के पास कहते हैं, இன்னும் சில காலம் தங்களுடைய இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். और थोड़े दिन हमारे साथ रुकने के लिए उन लोगों ने विनती किया। எபேசு சபை பவுலை பார்த்து சொல்லுகிறார்கள், एबेसु की कलीसिया वाले ये पौल को देखकर कहते हैं, பவுல் ஒரு போதகர், அவர் ஒரு மிஷனரியாக இருந்தார். वो एक पास्टर थे। அந்த எபேசு சபையினர் சொல்றாங்க, एबेसु की कलीसिया वाले ये कहते हैं, இன்னும் கொஞ்ச நாள் கூட எங்க கூட இருங்க. और थोड़े दिन हमारे साथ रुक அங்கே जाइए। சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கேட்டு கொண்டபோது அவன் சம்மதியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वे लोग पूछे तो भी उसने हाँ नहीं कहा। அதாவது அந்த பாஸ்டர் கேக்குறாங்க, वो पास्टर से पूछते हैं, சபை மக்கள் கேக்குறாங்க, कलीसिया वाले पूछते हैं, கொஞ்ச நாள் கூட இங்க இருங்க. थोड़ा और दिन हमारे साथ रुक जाइए। அவரு சொல்றாரு, இல்ல அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறார். ये पौल कहता है, नहीं मैं नहीं रुक सकता, நான் வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, அங்க நான் போகிறேன் मुझे दूसरी कहीं और जगह जाना है, मैं वहाँ चलना है। சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தருக்கு சித்தமானால் நான் அடுத்தது என்ன செய்வேன், வருவேன் அப்படிங்கிறார். देखिए ना पहला बोलता है, फिर बोलता है कि अगर परमेश्वर की इच्छा होगा तो मैं फिर आऊंगा। அப்ப பாருங்க, இங்க நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். देखिए यहाँ पर कुछ कार्य मैं कहना चाहता हूँ। தேவ சித்தத்துக்கு மாறாக சொல்லப்படும் எந்த ஒரு காரியத்திற்கும் ஒத்து போக கூடாது. देखिए परमेश्वर की मर्जी के विरोध कोई भी कार्य को हमें नहीं मानना பாருங்க, चाहिए। தேவ சித்தத்திற்கு மாறாக परमेश्वर की मर्जी के खिलाफ அங்க வேற என்ன சொன்னாங்க? அவங்க वे लोग ने क्या कहा? தவறான காரியத்தை சொன்னாங்க? कुछ गलत कहा क्या? இல்ல, அவங்க அந்த சபையினர் நீங்க கொஞ்ச நாள் எங்க கூட இருங்கன்னு தான் சொன்னாங்க. कलीसिया वाले ने बस इतना कहा, थोड़ा दिन और हमारे साथ रुक जाइए। இது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. ये गलत नहीं। அவங்க சொன்னதற்காக நம்ம தேவ சித்தத்தை விட்டு மாறிவிடக்கூடாது. वे लोग ने कहा, इसके लिए हम परमेश्वर की मर्जी पूरा करने से हमें नहीं रोकना चाहिए। பாருங்க, நமக்கு அன்பானவர்கள் நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. देखिए हमारे प्रिय लोग कई कार्य हमें बताते हैं। அதுல நல்ல காரியங்களை மாத்திரம் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. मैं उसमें से अच्छा कार्य निकाल कर आपको बताना चाहता நம்ம हूँ। பெற்றோர் நல்ல காரியங்களை சொல்லுவாங்க. देखिए हमारे माता पिता अच्छा कार्य बताते हैं, உறவினர்கள் நல்ல காரியங்களை சொல்லலாம், हमारे रिश्तेदार भी बता सकते हैं, கூட இருக்கிறவங்க நல்ல காரியங்களை சொல்லலாம். हमारे साथ रहने वाले भी अच्छा कार्य बता ஆனால் सकते हैं। தேவ சித்தத்திற்கு மாறாக அவர்கள் சொல்லுவார்களானால், लेकिन परमेश्वर की विरोध अगर कहे तो தேவ பிள்ளைகள் நம்ம அதுக்கு ஒத்து போக முடியாது. मसीह के बच्चे उसे नहीं मानना चाहिए। அது நல்ல காரியமா கூட இருந்தாலும் वो चाहे कितने भी अच्छा कार्य क्यों ना हो। அங்க அவங்க வேற ஒண்ணும் சொல்லல, நீங்க இங்க இருந்து ஊழியம் செய்யுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. देखिए वे लोग ने कुछ गलत नहीं कहा, थोड़ा दिन हमारे साथ रखने के लिए பவுல் कहा। சொல்லிட்டாரு, அதுக்குன்னு இப்ப சம்மதிக்க மாட்டேன். पौल ने ऐसा कहा, अभी उसके लिए समय नहीं है। கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஆண்டவர் அவருக்கு சித்தமா இருந்தா நம்ம மறுபடியும் பார்க்கலாம். अगर परमेश्वर की मर्जी रहेगा तो मैं फिर आऊंगा। இதுல நம்ம ரொம்ப சரியாக இருக்கு. उसे हमें बराबर रहना चाहिए। தேவ சித்தம் செய்ய வேண்டும், परमेश्वर की मर्जी करना है, தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். परमेश्वर की मर्जी करना। மரியாளும் மார்த்தாளும் இருந்தார்கள், मरियाल और मार्ताल थे, ரெண்டு பேருமே இயேசுவுக்கு தான் பணி செய்தார்கள். दोनों यीशु मसीह को ही सेवा किया। ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்தார். मरियम को देखिए यीशु मसीह के पैर पे बैठती थी हमेशा। மார்த்தாள் இயேசு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. मार्ता यीशु मसीह जब घर पे आ जाता तो वो किचन में चली जाती। ரெண்டு பேருமே இயேசுவுக்கு தான் செய்தாங்க. दोनों ने यीशु की ही सेवा किया। ஆனா இயேசு சொன்னார், மரியாளை பார்த்துதான் சொன்னாரு, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை இவள் பெற்றுக்கொண்டாள். लेकिन यीशु मसीह ने मरियम को देखकर कहा, इसने अच्छा चुन लिया। அப்ப பாருங்க, தேவ சித்தம் செய்ய வேண்டும். देखिए परमेश्वर की मर्जी हमें पूरा करना है। அதற்கு மாறாக வருகிற, उसके विरोध जो भी आए, அதற்கு மாறாக சொல்லப்படுகிற उसके विरोध जो भी कहे, எதற்கும் தேவ பிள்ளைகள் நாம் ஒத்து போக கூடாது. कोई भी काम में हमें सहमत नहीं होना चाहिए। எதற்கும் நாம் ஒத்து போக கூடாது. कोई भी ऐसे विरोध काम में हमें नहीं मानना चाहिए। நாம ஊழியம் செய்யற காரியமா இருக்கலாம், देखिए सेवकाई का काम भी हो सकता है, ஆண்டவருக்காக செய்யற எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், परमेश्वर के लिए करने के लिए कोई भी काम हो सकता है। அதுல தேவனுடைய சித்தம் இருக்கிறதா, इसमें परमेश्वर की मर्जी होना चाहिए, அதை நம்ம அறிந்து செய்ய வேண்டும். उसे हमें जानकर करना चाहिए। அங்க கடைசி நாள்ல போய் சொல்றாங்க, आखिरी दिन में वहां जाकर कहते हैं, ஆண்டவரே நாங்கள் அற்புதங்களை செய்தோம், हे परमेश्वर हमने अद्भुत काम किया, நாங்க அதெல்லாம் செய்தோம், हमने ये सब किया, இதெல்லாம் செய்தோம். हमने ये सब किया। அப்ப பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது,
நீங்க பிதாவின் சித்தம் செய்யல அக்கிரம செய்யக்காரர் என்று वहाँ சொல்லப்பட்டிருக்கு. पर परमेश्वर ये कहता है आप लोग ने जो पिता का इच्छा था वो नहीं आप लोग ने पूरा किया, भले आप लोगों ने दूसरे अपनी मर्जी से आप लोग ने काम किया। அற்புதங்கள்லாம் செய்தது நல்லதுதான், अद्भुत काम किया, अच्छी बात है, எல்லாம் பண்ணீங்க நல்லதுதான். सब अच्छी बात है, பிதாவின் சித்தம் செய்யாவிட்டால் அது அக்கிரமம் என்று लेकिन पिता சொல்லப்பட்டிருக்கு. की जो मर्जी वो नहीं पूरा करेंगे तो वो क्रम नहीं अक्रम होता है। ஆகையினால் தேவ சித்தத்திற்கு மாறாக சொல்லப்படுகிற எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் ஒத்து போக கூடாது. इसके लिए परमेश्वर की जो भी मर्जी के खिलाफ जो भी कहेंगे उसे हमें नहीं मानना चाहिए, அதுலயும் நம்ம ரொம்ப கவனமுள்ளவர்களா इसमें भी हमें सावधान होना चाहिए। நம்ம இப்ப கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். आंखें बंद करके हम प्रार्थना करेंगे, நம்ம ஒத்து போகாதவர்களாய் இருக்க हम வேண்டும். किसी में भी परमेश्वर की विरोध में सहमत नहीं होना இந்த चाहिए। உலகத்திலே சில காரியங்களுக்கு நாம் ஒத்து போக முடியாது. ये दुनिया में कुछ कार्यों को हम नहीं मानते हैं, விக்கிரகாராதனைக்கு ஒத்து போக முடியாது. मूर्ति पूजा के लिए हमें नहीं मानना இந்த चाहिए, உலகத்தால் ஏற்படுகிற சில அழுத்தங்களுக்கு ஒத்து போக ये முடியாது. दुनिया की तरफ से जो भी दबाव आते हैं उससे हमें नहीं मानना चाहिए, பாவ சோதனைக்கு நாம் ஒத்து போக पाप முடியாது. में गिराने वाले जो ऐसा परीक्षा आती है उसे हमें नहीं मानना चाहिए, இயேசுவுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த ஒரு காரியத்திற்கும் ஒத்து போக முடியாது. यीशु मसीह के खिलाफ जो भी योजना आती है उसे हमें नहीं मानना, தேவ சித்தத்திற்கு மாறாக சொல்லப்படுகிற எந்த ஒரு காரியத்திற்கும் ஒத்து போக முடியாது. परमेश्वर की मर्जी उनके खिलाफ जो भी बोलेगा उसे हमें नहीं मानना நம்மை चाहिए। தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே ஜெபம் हमें பண்ணுவோம். परमेश्वर के हाथ में सौंप कर हम प्रार्थना करेंगे, ஆண்டவரே, நாங்கள் எதுக்குமே ஆண்டவரே உமக்கு மாறாக எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் ஒத்து போக கூடாதப்பா. हे परमेश्वर आपके खिलाफ कोई भी काम में हमें शामिल करने के लिए मत देना। அதான் நம்ம கத்தருக்காய் வாழ்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு தனிப்பட்டதான ஒரு வாழ்க்கை. वही परमेश्वर के लिए जीना एक अलग चुना हुआ जिंदगी है, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கத்தர் விரும்புகிறார். वैसा जीने के लिए परमेश्वर चाहत रखता है। உலகத்தோடும் உலகத்தில் உள்ள காரியங்களிலும் ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை ये அல்ல. दुनिया की मेल मिलाप से हमें शामिल नहीं होना, தேவனுக்காய் வாழ்கிற வாழ்க்கை, परमेश्वर के लिए जीने वाली जिंदगी, தேவனுடைய சித்தம் செய்து வாழ்கிற வாழ்க்கை, परमेश्वर की मर्जी पूरी करने वाली जिंदगी, இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு यीशु வாழ்க்கை. का प्रिय बनकर जीना। ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे, ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் வாழ हे வேண்டும். परमेश्वर हमें इस तरह जीना है, அதற்கு மாறாக வருகிற எந்த ஒரு காரியத்திற்கு நாங்கள் சம்மதிக்க கூடாதப்பா. उसके खिलाफ जो भी कार्य आएगा उसे हमें सहमत ना होने के लिए मदद करना। எங்களை தாழ்த்தி தருகிறோம். हमें आपके हाथ में सौंपते हैं परमेश्वर। ஜெபம் பண்ணுங்க. எங்களை தாழ்த்தி தருகிறோம் प्रार्थना कीजिए, ஆண்டவரே. प्रार्थना कीजिए। हालेलुया, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ரஹலர ஷகலர தலர ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. चुना हुआ जिंदगी हमें जीना है, ஒரு விசேஷித்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் एक ஆண்டவரே. विशेष रूप से हमें जीना है परमेश्वर। அப்படித்தான் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார். उसी तरह यीशु मसीह ने पृथ्वी में जीवन बिताई, எங்களையும் அதற்காய் தருகிறோம். हमें भी उसके लिए सौंपते हैं पिता। எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் ये பண்ணுகிறோம். स्वर्गीय पिता आपको धन्यवाद देते हैं, உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். आपके नाम की हम महिमा करते हैं। தொடர்ந்து இந்த நாளை ஆசீர்வதித்து தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். लगातार ये इन दिन को आशीर्वाद से भर दिया, इसके लिए धन्यवाद देते இந்த हैं। ஆராதனையை ஆசீர்வதித்து தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். या आराधना को आशीष किया, इसके लिए धन्यवाद देते हैं। நாங்கள் ஒத்து போகாதவர்களாய் வாழ வேண்டும் ஆண்டவரே. हे परमेश्वर, ये दुनिया में हमें सब चीजों में सहमत ना होने के लिए मदद कर। உலகத்தோடும் உலகத்திற்குரிய காரியங்களிலும் ஒத்து போகக்கூடாது. ये दुनिया में जो आपको पसंद नहीं वो काम में भी ना शामिल होने के लिए मदद कर। இயேசுவுக்கு விரோதமாய் பிதாவின் சித்தத்துக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்களுக்கு நாங்கள் ஒத்து போகக்கூடாது. यीशु मसीह की विरोध, पिता परमेश्वर की विरोध जो भी काम आएगा उसमें शामिल ना होने के लिए मदद कर परमेश्वर। அப்படிப்பட்டவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ऐसा जीने के लिए हमें अर्पण करते हैं परमेश्वर। வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आए हुए हर एक को आशीष से भर दे, எல்லார் மேல உங்க கிருபை இருப்பதாக. हर एक के ऊपर आपकी दया करुणा मिलती है। ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். हर एक को आप अगुवा कीजिए परमेश्वर, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். हर एक को आप चलाइए परमेश्वर। பரிசுத்தமுள்ள நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. आपकी पवित्र नाम की हमेशा महिमा होती रहे। இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन। ए हे मेरे मेरे मन मन यहोवा को धन्य कर।